காமதேனு பற்றி தெரியாதவர்கள் கண்டிப்பா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் கேளுங்க, நான் உங்களுக்கு விளக்குறேன். இன்பாக்ஸ்ல நிறைய பேர் காமதேனு இருக்காங்களான்னு கேட்டிருந்தீங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒரு குட்டி அப்டேட், காமதேனு இன்னும் இருக்காங்க. காமதேனு சிலைகள் கோப்பர்லயும் பிராஸ்லயும் அவைலபிளா இருக்கு. வேண்டியவங்க தாராளமா கிராப் பண்ணிக்கோங்க. காமதேனு அவங்களுக்கு இன்னொரு பேரு கூட இருக்கு, சுராபின்னு சொல்லுவாங்க. இந்து சமய புராணங்களில் வரும் ஒரு தெய்வீக பசுதான் காமதேனு. தெய்வீக பசுன்னு என்ன மீன் பண்ற நீங்க என்ன கேட்கலாம். இவங்களோட முகம் ஒரு பெண்மை முகம். அவள் அனைத்து பசுகளுக்கும் மூலமாகவும் வாழ்வு வளம் தரும், எதை வேண்டினாலும் தரக்கூடிய, ஆசை நிறைவேற்றும் பசுவாகும். காமதேனுவின் பிறப்பும் வரலாறும் நான் சொல்றேன். பார்க்கடல் குழப்பம், தேவர்கள் மற்றும் அசுரர்கள் சேர்ந்து பார்க்கடலை கடைந்த போது பல தெய்வீக பொருட்கள் தோன்றின. அந்த நேரத்தில் காமதேனு தோன்றினாள். அவள் மங்களம், அமிர்தம், கல்பவரிஷம் போன்ற தெய்வீக பொருளுடன் வந்தவள். அதனால்தான் அவங்கள தெய்வீக பசு அப்படின்னு கூப்பிடுறாங்க. காமதேனு பசு வழிபடுவதால் பலம், பசு வளர்ச்சியின் ஆசீர்வாதம் மற்றும் குடும்ப நலன் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இன்னொரு யூனிக்கான விஷயம் என்னன்னா, காமதேனுவின் உருவம் வெள்ளை பசுவாக, சில சமயங்களில் மனித முகம், சில சமயங்களில் ஒரே உடலில் பல தேவர்கள். காமதேனுவின் உடல் பிரம்மா, விஷ்ணு, சிவன் உள்ளிட்ட தேவர்கள் உள்ளன என்று கூறப்படுகிறது. மகாபாரதம், ராமாயணம், பல புராணங்களில் காமதேனுவை பற்றி எழுதியிருக்காங்க. கண்டிப்பா எல்லார் வீட்லயும் காமதேனு சிலைகள் இருக்கணும். வேண்டியவங்க தாராளமா புலனம் பண்ணுங்க. புலனம் நம்பர்ஸ் எல்லாமே பயோல இருக்கு. நன்றி.